புதுச்சேரியில் பெண் ஆசை காட்டி மோசடி இளைஞர்களிடமிருந்து பல லட்சம் மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமில் இருந்து இளம் பெண்களின் படங்களை பதிவிறக்கம் செய்து ஏமாற்றிய பெண் சிக்கியது எப்படி? தஞ்சாவூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 13ஆம் தேதி அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெண்கள் வேண்டுமா, தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் இருந்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு விக்னேஷ் பேசிய போது மறுமுனையில் காயத்ரி என்ற பெண் பேசியிருக்கிறார். விக்னேஷ் பெண்கள் சம்பந்தமாக எவ்வளவு பணம் தர வேண்டும், எப்போது பெண்ணை அனுப்புவீர்கள் போன்றவற்றை எல்லாம் பேசியவுடன் பெண்களின் புகைப்படத்தையும் அனுப்ப சொல்லியிருக்கிறார். அடுத்து சில நிமிடங்களில் ஏராளமான இளம்பெண்களுடைய புகைப்படத்தை அனுப்பி இதில் உங்களுக்கு யார் வேண்டும் என கேட்டிருக்கிறார் காயத்ரி. ஒரு பெண்ணின் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண்ணை கேட்க அதற்கு ஒரு இரவிற்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று காயத்ரி கூறியிருக்கிறார். அட்வான்ஸாக உடனே 5,000 ரூபாயை ஜிபே செய்தால் அந்த பெண்ணை அப்படியே அனுப்பி வைப்பதாகவும் அவர் உதார்விட்டிருக்கிறார். பெண்ணின் மீதிருந்த ஆசையில் விக்னேஷ் உடனே 5,000 ரூபாயை ஜிபே மூலம் காயத்ரிக்கு சட்டென அனுப்பி வைத்து விட்டார். முத்தியால்பேட்டையில் ஒரு இடத்தை சொல்லி அங்கே சென்று நீங்கள் காத்திருங்கள் என காயத்ரி சொல்ல 5 மணி நேரத்திற்கு மேலாகியும் யாரும் வரவில்லை. காயத்ரிக்கு தொடர்பு கொண்டும் அவர் போனை எடுக்காததால் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என விக்னேஷ் புதுச்சேரி இனவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஜிபே மற்றும் செல்போன் நம்பரை வைத்து போலீசார் விசாரணை நடத்த கடலூரைச் சேர்ந்த 35 வயதான காயத்ரி என்ற பெண் சிக்கினார். காயத்ரி செல்போனில் வைத்திருந்த இளம் பெண்களின் புகைப்படங்கள் குறித்து விசாரித்த போது இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த படங்களை எல்லாம் பதிவிறக்கம் செய்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். எப்போதெல்லாம் புகைப்படங்கள் வேண்டுமோ அப்போதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் இருந்து பெண்களுடைய புகைப்படங்களை எடுத்து அனுப்புவேன் என்றும் கூறியிருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதிவிடுவதால் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை இளம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் எச்சரித்திருக்கின்றனர். காயத்ரியின் SBI வங்கி கணக்கில் மட்டும் கடந்த 6 மாதங்களில் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. காயத்ரியின் வங்கி கணக்கிற்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் 5,000, 2,000 என சகட்டு வேலைக்கு ஜிபே மூலம் பணத்தை அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த பணம் முழுவதும் இதேபோல ஏமாற்றி சம்பாதித்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. காயத்ரியை புதுச்சேரி போலீசார் கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி பாலமுருகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர்.